வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாபி பாலக் பக்கோடா கடி. இது நீங்கள் கடி பக்கோடான்னு கூட சொல்லலாம். யூஸ்வலி இதில் பிளெயின் பக்கோடா பண்ணுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி பாலக் சேர்த்து பாலக் பக்கோடா பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம பாலக் பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த ரெசிபிக்கு 3 ஸ்டெப். முதல் பக்கோடா பண்ணுறது, அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு தடுக்கா கொடுக்கறது. பாலக் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, அது கூட 1 கப் நம்ம பாலக் இலைகளை சேர்க்க போகிறோம். பாலக் இலைகளை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பும் பாலக்கீரை இலையும் சேர்க்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதுக்காக அதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து திக் பேஸ்ட் ஆற வரைக்கும் நம்ம இதை கலந்துக்க போகிறோம். நம்மளுக்கு உருட்டி போடுற பதத்துக்கு இது வரணும். கடைசியாக ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைசியாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெடியானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பக்கோடாவை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடுங்க, இல்லைனா வெளியில் கரிஞ்சு போயிடும், உள்ளே வெந்திருக்காது. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா வெளில கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவு தீர்ற வரைக்கும் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கடி ரெடி பண்ணிடலாம். கடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கட்டி உருண்டைகள் போகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இந்த தயிர் கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா அடிக்கலைன்னா கடியில் உருண்டை உருண்டையாக நிற்கும். ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரீமி மிக்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, வாசனைகளுக்கு 1 டீஸ்பூன் ஜீரக பொடியும் 1 டீஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். இதே மிக்சர்லேயே நான் 1 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின பூண்டும் 1 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டிங்கன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு வெங்காயத்தை நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம இதை விஸ்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல, இது கூட ஒரு 8 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு தின் பேட்டராக ஆக்கிக்க போகிறோம். நம்மளுக்கு கொதிக்க இந்த தண்ணி சுண்டி நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் கடி கிடைக்கும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ட்ரை ரெட் சில்லிஸும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த கடலை மாவு தயிர் மிக்சரை இதில் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்க பொங்கி வரும், அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் இது கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொதிக்க கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடும், நம்மளுக்கு இந்த கிரேவியும் திக்காயிடும். இது எவ்வளோ கொதிக்குதோ உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது இந்த கடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் பீசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் தனியா விதைகளும் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் தனியா விதைகளும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிகப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா மிளகாய் பொடி கரிஞ்சிடும். தாளிப்பை கடியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கோடாஸ் போட்டால் போதும். கடியை எப்போவுமே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதோட ஸ்லோ குக்கிங் தான் நம்ம கடிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி பக்கோடாஸை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த கடி நீங்கள் நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக அப்படியே பாஸ்மதி ரைஸோ இல்லைனா ஜீரா ரைஸ் கூடயே சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ரோஸ்டட் கொரியாண்டரோட ஃப்ளேவர் நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு பஞ்ச் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.